ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். இன்று துவங்கி இருக்கின்ற இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள். நீ செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியத்தினுடைய பலனை முழுவதுமாக பெறக்கூடிய நாள். இந்த பிறவியை நீ எதற்கு எடுத்திருந்தாயோ அந்த கடமைகளை செய்தபடி இருக்கவும் செய்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இறைவனினுடைய கரத்தை பற்றி கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கை வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு துன்பங்களை சந்தித்திருந்த பொழுதிலும் மனதிற்குள் துளிர் விட்டு கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு நம்பிக்கை உன்னை மிக பெரிய அளவில் வாழ வைத்து கொண்டும் இருக்கின்றது. எதை எதிர்நோக்கி நீ செல்கின்றாயோ அந்த விஷயத்தில் பல தடைகள் வருவதால் நீ கதிகலங்கி விடுகின்றாய். தடைகள் இல்லாத வாழ்க்கையை இனி நீ பெறவும் செய்வாய். என் மீது நீ கொண்ட விசுவாசத்தின் பலன் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு கிடைக்கவும் செய்யும். உன்னுடைய கண்ணீரில் இருக்கக்கூடிய வழியும் அதற்கு காரணமும் எனக்கு தெரிந்திருக்கின்றது. உனக்கு சாதகமாக உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் மாற்றித்தர எப்பொழுதும் உனக்கு பல உதவிகளை செய்தபடி இருக்கின்றேன். உனக்குள் இருந்து வலுவாக சில விஷயங்கள் பிறக்க வேண்டும் என்பதற்காக வலிமையை கொடுத்தபடியும் இருக்கின்றேன். சக மனிதர்களால் வருகின்ற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எதையும் ஒரு பக்குவத்தோடு பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்தபடியும் இருக்கின்றேன். கடந்த கால அனுபவங்கள் மூலம் நீ பல விஷயங்களை கடந்து வந்து இருக்கலாம். ஆனால் அது இறைவனால் தரப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் என்று எப்பொழுதும் மறந்து விடாதே. என்ன அப்பா சொல்கின்றீர்கள்? கடந்த காலத்தில் நான் அனுபவித்த நிகழ்வுகள் எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களா? நான் எவ்வளவு துன்பத்தை சந்தித்தேன் என்று தெரியுமா என்று மீண்டும் என்னிடம் கேள்வியை கேட்க நினைக்கின்றதா உன்னுடைய மனம்? உன்னுடைய மனதிற்கு சொல் என் குழந்தையே, உன்னுடைய சாயிநாதன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான் அனைத்தும். அதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. எதற்காக அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்று நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு நன்றியும் சொல்வாய். அந்த நாட்களிலெல்லாம் நான் உன்னோடு இல்லை என்றால் அதைவிட பெரிய அளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் என் குழந்தையே. அதையெல்லாம் முன்கூட்டியே நான் உனக்கு சொல்ல முடியுமா? சொல். பல விஷயங்களை நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்தும் இருக்கின்றேன். அதிலிருந்து நீ தப்பித்தும் இருக்கின்றாய். எதை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நான் உனக்கு பல குறிப்புகளோடு கொடுத்தும் இருக்கின்றேன். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக சென்று கொண்டிருக்கின்றது என்று கவலை கொள்ளாதே. ஏற்றம் நிறைந்த காலமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதற்கான நேரம் வந்திருக்கின்றது. எல்லாம் சுகமாகும். பயந்த நிலைமையெல்லாம் ஒழிந்து தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்பாய். பொறுமையாக இருந்து இருந்து ஒரு விரக்தியை உன்னுடைய மனமானது சந்தித்திருக்கின்றது. அந்த பொறுமை உனக்குள் வலுவாக வளர்ந்தும் நிற்கின்றது. ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. எந்த ஒரு புயலாலும் அதை வீழ்த்தி விடவும் முடியாது. எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை இனி நீ கவனித்து வாழத் தொடங்கி விடுவாய். பொறுமையாக இருந்ததன் பலன் உனக்கு கிடைக்கும். கடந்து போன விஷயங்களையெல்லாம் மறந்துவிடு. உன்னுடைய வாழ்வை நீ மீண்டும் புத்தம் புது தொடக்கத்தோடு வாழ முயற்சி செய். துன்பப்பட்டு எதையும் சாதிக்கப் போவது இல்லை. இன்பமாக வாழ்ந்தால் உன்னுடைய மனநிலை உன்னுடைய செயல்களை வேகப்படுத்தும். நடப்பதை பார் என் குழந்தையே. முடிந்ததை விட்டுவிடு. நல்லதே நடக்கும்.